ஹலோ கைஸ், எல்லோரும் இருக்கீங்க. நான் ரொம்ப நீங்கள் பார்த்துக்கிறது விக்கெடி கம்யூனிட்டி சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்குன்றத வீடியோ கீழே கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, நீ நான் பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேமுடைய பகுதி 5 அதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒடிஷனல் டெலிட்டாக ஒரு இதாக சொல்லிடுறேன். காரா கடத்திட்டு போன விஷயம் தெரிஞ்சு நருட்டோ போயிட்டு சாஸ்திரி டேடாரா கூட சண்டை போட்டாப்புல. அப்புறம் காராவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? புதிய டீம் ககாஷி. அவங்களுடைய மிஷினை அவங்கள்ட்ட இருந்த மிஷினை முடிச்சதுக்கப்புறம் நருட்டோ சாக்குறா அவங்க 2 பேரும் ஹிடன் லைஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்தாங்களாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு புதிய மிஷின் அப்புறம் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணாங்க, ஒருத்தனை பார்த்தாங்களாம். யார் இது? வாங்க போய் பார்ப்போம். அந்த காசுக்காக ரெஸ்கியூ மிஷனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் ககாஷி அப்புறம் டீம் காய் இவங்க 2 பேருமே ஹிடன் லைஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் ககாஷி வந்து அவர் வந்து வந்ததுமே அவரோட உடம்பு சரியில்லாதனால அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். ஹாஸ்பிட்டலில் இருக்காரா ககாஷி? அதனால் சுனாடே வந்து டீம் ககாஷியை சம்மன் பண்ணி ஒரு வாட்டி ரிப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த மிஷினுக்கு சைன் பண்ணாங்களாங்க இவங்க எல்லாரையும். அப்புறம் நருட்டோ பார்த்தாங்க. ஒரு யூனியன் புது டீம் ககாஷி. ஓகே சுனாடி. நான் வந்து உங்கள் எல்லோரையும் இங்கே வர வச்சது உங்களோட அடுத்த மிஷினுக்காக தான். அப்புறம் வந்து உங்களோட புது டீம் மெம்பர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். யார் அது? இருங்க ஒரு செகண்டு. மிஷின் ஓகே, அது ஓகே, ஆனால் புது மெம்பர்னால் என்னது? உங்களோட லாஸ்ட் மிஷின் வந்து ககாஷியை ரொம்ப ட்ரைட் பண்ணிடுச்சு. அவர் வந்து ரொம்ப இதாக இருக்கார். அதனால் அவர் வந்து அது உண்மையிலுமே ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்றாங்க. அதனால் இந்த மிஷின் வந்து வெயிட் பண்ண முடியாது அவர் ரிக்கவரி ஆகிற வரைக்கும். அதனால் வந்து யாமட்டோவை கால் பண்ணிருக்கேன் டீம் லீடரோட பதவிக்காக. ககாஷி இல்லாதனால யாமட்டோன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். இவர் தாங்க அது. நான் யாமட்டோ. நான் தான் உங்கள் கூட வேலை செய்ய போகிறவன். அப்புறம் இன்னொன்று, டீம் 7 வந்து அவங்களுடைய ஷார்ட் மெம்பரை வந்து ரொம்ப நாளாக இல்லை. டீம் மெம்பர் ரொம்ப ஷார்ட்டாக, டீம் 7 வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அவங்களோட மெம்பர் ரொம்ப நாளாக இல்லையா. இதுதான் நேரம். அந்த ஒரு மெம்பருக்கு பதில் அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். யார்? சாஸ்கேக்கு பதில். யாராமா? சாயா? நான் சாய், உங்களை மீட் பண்ணது சந்தோஷம் அப்படின்றாங்க. ஸோ நீ தான் வந்து சாஸ்கேவை ரீப்ளேஸ் பண்ண போறியா? அது இந்த பையனா? நீ தானே நருட்டோ உசுமாக்கி. நான் நினச்சதை விட நீ ரொம்ப இதாக இருக்க இந்தமாரி சொல்ல கலாய்க்கிறாங்க. சொல்லு என்னது? நீங்கள் இப்போ தான் மீட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் அப்படியே விட்டுருங்க அப்படின்றாரு. டென்ஷன் ஆகிறாங்க. அப்புறம் உங்களுடைய அடுத்த மிஷின் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு அந்த சஸ்பெக்டை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சாசுரி ஆஃப் தி அகாட்சி கூட சண்டை போடும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க என்ன பிளான் பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து பிளான் பண்ணது ஒரச்சுமாரோட ஸ்பை ஒரச்சுமாரோடைய உலவானை பற்றி சொன்னது எல்லாம் தெரிஞ்சிருக்க. நாங்களும் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சாசுரியோட பிளானு அவன் வந்து அவனோட கான்டாக்டை வந்து, அதாவது அவனுடைய உளவாளியை சாஸ்திரி மீட் பண்ண போகிறதா இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதாவது டென்ச்சு பிரிட்ஜு ஹிடன் கிராஸ் வில்லேஜில். ஓகே, அது ஒருவேளை ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டிங்கன்னா உங்களால் அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உரச்சுமாரோவை பற்றியும் அப்புறம் சாஸ்கே உச்சிகாவை பற்றின இன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும் அப்படின்றாங்க. சாஸ்கே, நீங்கள் அதான் நினைக்கிறீங்க?
அதுதான் ஒரே வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த டென்ச்சு பிரிட்ஜுக்கு போங்க, அந்த உளவாளியை கண்டுபிடிங்க, அப்புறம் அவனை இங்கே கொண்டு வாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நீங்கள் எல்லாருமே 5th ஓகையோட ஆர்டரை கேட்டிங்கல்ல. டீம் கக்காஷியோடைய ஜாப் வந்து அந்த போயிட்டு, அதாவது டென்ச்சு பிரிட்ஜுக்கு போயிட்டு அந்த ஸ்பையை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து நமக்கு சான்ஸு. ஒருச்சுமாரோ அப்புறம் இன்ஃபர்மேஷன், ஒருச்சுமாரோ அப்புறம் சாஸ்கி உச்சிகாவை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இதுதான். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப, அதாவது இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஆபத்தை குறிக்குது அப்படின்றாரு, ரொம்ப டேஞ்சர்ன்றாரு. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓ சாக்குரா, ஓ நருட்டோவா? ஓ இந்த கோமாளி வந்துட்டு எப்படி வந்து சாஸ்கேவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறான்? ஓ அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்க்குறாருங்க. நான் ரொம்ப பசியில் இருக்கேன், இந்தா எடுத்துக்க அப்படின்றாரு. ஓ அவரோட சாப்பாடு தர்றாரு. இந்த ஃபைட்டு வந்து இந்த சாப்பு ஃபைட்டுங்க. ஹாக்குவோடைய அந்த இதெல்லாம் இவர் போய் வாங்குவார். எதுக்கு? எனக்காவா? அது எப்படி எனக்கு தெரியும்? என்னுடைய பாடி வந்து இதை பண்ணிடுச்சு, இது என்னுடைய முட்டாள்தனம் அப்படின்றாரு. நருட்டோ, ஓ நீ தான் நான் வந்து உண்மையிலுமே சண்டை போடணுன்னு நினைக்கிறவன், அதாவது உன் கூட தான் நான் சண்டை போடணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓ நீ எதுக்கு என்ன அந்தமாரி பார்க்குற? நான் என்ன உன்னை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உன்னை இது பண்ணுறோம். ஓ நான் அதை பற்றி பேசலை, என்னால் இதை அக்செப்ட் என்னால் ஏற்றுக்க முடியல. நீ வந்து எப்பயுமே சாஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு நருட்டோ. ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ நான் வந்து அந்த எனக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த கருப்பாம்பூச்சி, அந்த தொந்தரவு தர கருப்பாம்பூச்சி, அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அவசியம் இல்லை எனக்கு அப்படிங்கிற சாஸ்கேவை கலாய்க்கிறாங்க. யார் அவனுடைய ஓன் வில்லேஜி அந்த ஆர்டரை சீக் பண்ணி பவருக்காக ஒருச்சிமார்கிட்ட போனானோ அவனை நான் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் கலாய்க்கிறாங்க சாஸ்கேவை. நீ வாயை மூடு. ஓய் நீங்கள் 2 பேரும் வாய இதோட முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே ஆர்கியூவே இல்லை. லிசன் பண்ணுங்க, நாம் வந்துட்டு இந்த டீமை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஓ இம்ப்ரூவைஸ் பண்ணணும், நம்ம எல்லாருமே கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்றா இருக்கணும். அதனால் நம்ம 4 பேருமே ஒரே மாதிரி, நம்ம 4 பேருக்குமே ஒரே கோல் தான். அதாவது நமக்கு கொடுத்துருக்க மிஷின், அதை வந்து நம்ம ஃபெயில் பண்ணாமல் முடிக்கணும். ஜஸ்ட் ஓ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இருக்கிறது எல்லோரும் மறந்துடாதீங்க. டீம் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு கான்வர்சேஷன் தான். இருங்க, மிஷின் இருக்குது. ஓ சாரி, ஷாப் இருக்குங்க இங்கே. என்னடா அது? 190 ஃபஸ்ட் டெயிலுங்க. எவ்வளோடா அது? 20,000? 11 தாங்க நம்மள்ட்ட இருக்குது. அதை வாங்குவோம், ஃபஸ்ட் டெயில் வாங்குவோம். சாய் அந்த மிஸ்டீரியஸான பாய், அதாவது அதாவது மர்மமான பையன், அவன் வந்து டீம் ககேஷில் சேர்ந்துருக்கான். அவனுடைய நேலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சீக்ரெட் ஆடுறாங்க. இப்போ சாயை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நருட்டோ அப்புறம் அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த புது மிஷினுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்களாம். சாய் அந்த புது மெம்பர், அவன் வந்து அவங்களுடைய இதில் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரோ பண்ணுறான்னா, அவன்கிட்ட வந்துட்டு ஒரு புக் ஆஃப் அந்த புகை புத்தகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவன் இருக்கான். புகை புத்தகங்களா? கரெக்டாக தான் சொல்கிறேன். புக்கு இருக்குங்க, பிக்சர் புக்கு, ஆல்பம் மாதிரி.
அது இருக்கு அவன்கிட்ட. ரீயூனியன் சீக்ரெட் ஆர்டர்ஸ். ஓகே, என்னடா அது? ஃபவுண்டேஷன் மெம்பரா? நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான், ஆனால் மறந்துடாத. ஆனால் மரத்தில் வச்சுக்க. உன்னுடைய கார்டு வந்து இனிமேல் இதாகக்கூடாது, கீழே விழக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் ஐயா? சார், லார்ட் டான்சோ, உன்னோட அசைன்மெண்ட்டு. ஒரு லார்ட் டான்சோ கிட்டேருந்து உனக்கு ஒரு அசைன்மெண்ட்டு அப்படின்றாரு. இவன் தான் டான்சோவா? ஃபவுண்டேஷன் மெம்பர். இது கேளு, இந்த சீக்ரெட் மிஷின் வந்து லார்ட் டான்சோ கிட்டேருந்து வந்திருக்கு, அவர்கிட்டேருந்து மட்டும். இது வந்து லீஃப் வில்லேஜோடைய வருங்காலத்தை பொறுத்தது. அது உன்னுடைய சக்ஸஸில் இருக்குது. இவரோட சக்ஸஸ் வந்து லீஃப் வில்லேஜோட எதிர்காலத்தில் பொறுத்து தான். அதாவது தோத்தாங்குழி என்றைக்குமே வந்து வளர முடியாது, அந்த மாதிரி சொல்கிறாருட்டுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ இன்னும் அதை அந்த பொருளை வச்சிட்ருக்க. இந்த புக்கு இதுதாங்க, அந்த புக்கு அதே இருக்கு பாரு, எடுத்து காட்டுறான். நாம் எல்லாமே ஃபவுண்டேஷனில் இருக்கோம். நமக்கு வந்து அதாவது எந்த ஒரு உணர்வும் கிடையாது, நமக்கு பேரும் கிடையாது அப்படிங்கிறாரு. எதிர்காலமும் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மிஷின் மட்டும்தான் நமக்கு. பேர் இல்லை, ஊர் இல்லை, ஒன்றுமே இல்லையாங்க. நாமெல்லாம் வந்து வேறு அந்த வேறு சப்போர்ட் வந்து லீஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வேறு இவங்கெல்லாம். அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே வந்து எர்த்துக்கு இது பண்ண போகிறதான், அதை மறந்துடாத அப்படிங்கிறான். ஓகே, சாயை வந்து லார்ட் டான் சொல்லிட்டு இவன்கிட்ட ஒரு ஆர்டரு. இவன் ஒரு மிஷினில், அதாவது சுனாடே கொடுத்த மிஷினில் இவன் தனியாக ஒரு மிஷின் பண்ண போகிறான். இப்போ அங்கே ஏன் போகிற? கீழே வா, இதை எடுத்துப்போம். 2000 தாங்க கிடச்சிருக்கு. நாங்கள் இன்னும் 20,000 வரணுங்க. அப்போ தாங்க போய்ட்டு அந்த 9 டெயில் மூடை வாங்க முடியும். ஒன் டெயில் கார்டு இருக்குது ஃப்ரான்ஸ். சிமுலேஷன். யாமோட்டோ புது டீம் லீடரு, அதாவது இந்த டீமோடைய புது லீடர். அவன் வந்துட்டு அவன் எல்லா டீம் மெம்பர்ஸோட எபிலிட்டிஸையும் பார்க்கணுன்னு விரும்பினான். அதனால் அவன் வந்து நருட்டோ அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறான். ட்ரைனிங் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாராம். அதாவது எல்லோருடைய பவரையும் அவர் பார்க்கணுன்னு விரும்புகிறாராம். ஃபேன்ஸ் காட்டிடுவோம். இந்த புது டீம் புதிய டீம் கக்காஷி, அது வந்து அதாவது அந்த உளவாளியை கேப்சர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்காங்க. ஆனால் யாமோட்டோ அவர் வந்து புது டீம் லீட்ரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு இதாக இருக்க முடியல அந்த டீம் கூட. அதனால் அவர் வந்து டீமோட எபிலிட்டிஸை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. அதனால் வந்து அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டு அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரீயூனியன் த சிமுலேஷன். ஆமாம், நருட்டோ அவங்க 2 பேருமே வந்து அவங்க எல்லாமே ஒன்றா இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணுமாங்க. நாம் வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து சேலஞ்சு கொடுக்க போகிறோம். சிமுலேஷனாக இருந்து 2 பேரும் ஒன்றா இருந்து. எதுக்கு நாங்கள் 2 பேரும் இதை பண்ணணும்? அப்புறம் எதுக்காக நாங்கள் பண்ணணும்? அப்படி எதுக்கு நானும் சாயி இதை சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் நருட்டோ. நம்மளுடைய டீம் வந்து புதிய டீமு. எனக்கு வந்து உங்களை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இந்த மிஷின் வந்து இந்த மிஷின் நடக்கும்போது நம்ம வந்து உங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது எனக்கு தெரியணும். நம்ம வந்து டீம் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் முக்கியமாக நீயும் சாயும். ஓகே, நருட்டோ சாய், நீங்கள் வந்து நீங்கள் 2 பேர். அப்புறம் வந்து மெடிக்கல் நிஞ்சா சாக்குரா, நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் இதுதான் வந்து சாவியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. 3 பேரும் ஒன்றா இருந்தா. அதனால தான் நான் வந்து இந்த சிமுலேஷனை பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, அந்த பவருக்கான நல்ல ஐடியா தர்றாராம்.
ஓகே, அதுதான் விஷயம்னா நான் வந்து என்னுடைய முழு பவரையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து லீட் பண்ணுறேன். சாய், நீ வந்து எனக்கு பேக்கப் பாரு. ஓ, இது உனக்கு இறுதி சடங்கு அந்த மாதிரி சொல்கிறான்ட்டுக்கு. ஓ, இதை பார்த்தா நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ, அப்புறம் இந்த மற்ற லீஃப் வில்லேஜ் வீடெலாம் வந்து நம்ம இந்த சிமுலேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்களாம். ஓ, நீங்கள் வந்து உங்களுடைய எந்த பவரையும் ஹோல்ட் பண்ண வேணாம், ஏன்னா உங்களுடைய வில்லேஜ் அப்படின்றதுனால எவன் வந்தாலும் அடிங்கன்றாரு. ஓகே, நான் வந்து அதாவது எனக்கு வந்து இந்த ஹோல் பேக் பண்ணுற அந்த பிளானே இல்லை, அடிக்கணுன்றதான் இருக்கேன் நானே அப்படிங்கிறாரு இவர். சாக்குரா, இல்லை இல்லை, நீ இதை பண்ணக்கூடாது. ஹோல் ரைட், நாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாக்குரா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, அப்புறம் சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நருட்டோ உசுமாக்கி போவோம், போட்டு தள்ள வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மிஷன் ஸ்டார்ட். 300 பேர் லெஃப்டா? இல்லை 300 பேரோட அடிக்கணும். இது எக்ஸசைஸ் மிஷனா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க அவன் பாய்? இன்னும் தூக்கி சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கெல்லாம் இதை போட வச்சிட்டாங்களே, யாருக்குமே அடிப்படல, 2 பேருமே தப்பிச்சிட்டோம். இந்த வாட்டி தூக்கி சொல்லிட்டோம். தப்பிச்சிட்டான், மாட்டினான். பாய் ஏஞ்சுவா பாய். மாட்டினான். இருங்க, முடிஞ்சாங்க. இன்னும் 299 பேர் இருக்கானுங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு நான் முடிக்கிறது? வரானுங்க பாருங்க. போடா. தப்பிச்சிட்டான். எல்லாரும் தூக்கி போட்டு ஓட்டுவாங்க. என்ன இவ்வளோ பேர் இருக்கானுங்க? சக்கரா இல்லையா? பறக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். தப்பிச்சிட்டான். நீங்கள் எல்லாரும் முடிச்சு விடுவாங்க. என்ன இத்தனை பேர் இருக்கானுங்க? என்ன இந்த இடத்துல கேம் ஸ்லோவாக இருக்குது? ஏதோ சாப்பிட்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். 18 பேரும் ஒரே நேரத்தில் டவுன் பண்ணுறானுக்கு. அப்படியே தொடர்ந்து லெவலப் ஆகிடுச்சு. லெவல் 10க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 28 பேர், 30 பேர். நாற்பது, 50 வருமா? ஐயோ, போயிடுச்சுங்க, ஸ்ட்ரைக்கு போயிடுச்சுங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் வச்சுருந்தேன், ஸ்ட்ரைக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? எனக்கு இந்த வாட்டி வர முடியுமான்னு பார்ப்போம். இடத்துல கேம் ஸ்லோவாக இருக்கே. 50, 61, 100 ட்ரை பண்ணோமா? எழுபது. ஃப்ரெண்ட்ஸ் 80.
90. 100, 100 அவ்வளோதாங்க. ஒரு நேரம் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணோம் அது வந்துருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏன்னா 99 பேர் தான் இருக்கானுங்க. 80 பேர் தான். 79. போடா. அல்டிமேட் மோட் இருக்குது, அது அப்புறம் போட்டுப்போம். இத்தனை பேர் ஒரே நேரத்தில் வரதுனால நம்மளால் அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபுல்லாக ஏற்றிட்டு போவோம். நான் 49 பேர் தானே, அவனுங்க எல்லாரையும் முடிச்சிடலாம். போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் காலியாக போகிறானுங்க. 18 பேர் தான். 7 பேரா? என்ன சொல்கிற? 7 பேர் அதிகமாக இருக்கான்ல. 300 பேரை டிஃபீட் பண்ணுறேன்னு வருது. 50 ஸ்ட்ரைக்கு, 60, 68. ஓ, என்னது அது? ஓ, நான் சொல்கிறேன், நீ பாஸ் ஆகிட்ட. உன்ட்ட யார் அது கேட்டா? ஓ, இதை பார்த்தா இது ரொம்ப ஈஸியாக பண்ணுச்சு. நீங்கள் ஏன் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது? இவனுங்க எல்லோரும் முடிச்சுட்டே ரெஸ்ட் எடுக்கிறேன். கேப்டன் ஏன் மட்டும் 100 வருமா ஃப்ரெண்ட்ஸ்? 100 வருமா? வரும்னு நினைக்கிறேன். 100 வருமா? அதை மட்டும் பார்ப்போம். எங்கடா இருக்கீங்க? அவ்வளோதாண்டா, வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ். டபுள் 100 ஃப்ரெண்ட்ஸ். 2 வாட்டி 100 பேரை டவுன் பண்ணிட்டோம் ஒரே நேரத்தில். சக்கரா இல்லையா? வந்துக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துக்கிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், போடு. 400 பேரை டிஃபீட் பண்ணிட்டோம். அதில் 300 தாண்டா காட்டுச்சு. என்னால் இதை நம்ப முடியல அப்படிங்கிறாரு அவரு. இங்கே ஃபுல்லாக ஏற்றிப்போம். ஓகே, நான் கொடுக்குறேன். நான் சரண்டர். ஓ, நீ கெனின். ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. ஆனால் ஏன் அளவு ஸ்ட்ராங் இல்லை. ஓ, அதை மூடு சாய். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓ, கடைசியாக நான் உன்னை பார்க்கும்போது நான் அதாவது என்ன அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. ஓ, இதை பார்க்கும்போது பின்னாடி பேக்கப் ஆள் வந்திருக்காங்களாட்டுக்கு அப்படிங்கிறாரு. ஓ, நான் உங்கள் 2 பேரையும் லைன் அப் பண்ணுறேன் அடுத்த ஆப்போனண்ட்டுக்காக. இது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அடுத்த ஆப்போனண்ட்டா? சக்கரா ஃபுல்லாக ஏற்றிட்டு போவோம். இதை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அல்டிமேட் மோட் இருக்கா? போட்டு சொல்லட்டுவோம். இல்லை, நீங்களாடா அவ்வளோ பேர் ஆளுங்க, உங்களை முடிக்க முடியாதாடா? அவ்வளோதான், ஒரு அடி ஒருத்தன் போகிறான் பாருங்க. இவன் சொல்லி முடிச்சிடுவோம். வந்துடுங்க பாய். அவ்வளோதான். எங்கே அவன்? யாரை பார்க்குறீங்க அங்கே? சக்கரா இல்லையே. ஏற்றிட்டு வரேன்டா. அடிக்கிற டேய்.
இவன் அடிக்க மாட்டானே ஃப்ரெண்ட்ஸ். இவன் இப்போ இவன்லாம் அடிக்கிறான். இவன் அடிக்க அளவுக்கு வந்துடுறானாமா. ஒரு ரசிங்கன் வாங்கிக்க. மரத்துக்கு போய்ட்டு ஒழிச்சு சக்கரை வைத்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மருந்து எடுத்துருண்டா இப்போ அடிங்க. ஓடுற வேகம் ஓடி போய் அடித்தா அவனுங்கெல்லாம் தெரிக்கணும். இவனுக்கு ஒரு ரசிங்கன். இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? நான் முடிச்சுட்டு வரேன். எந்த அடி? அவ்வளோதான். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டது. அவ்வளோ எல்லோரும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு காலி பண்ணிட்டோமாங்க. நருட்டோ சாக்குரா அவங்க எல்லாருமே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இப்போ அவங்க எங்கே? அவன் எங்கே? ஓ அவன் எங்கே? அவன் எல்லா இடத்துலையும் இருக்கா? ஓ என்னுடைய வேலை என்னென்னா உன்ட்ட அது சொல்லணும், அவ்வளோதான், அது மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அது எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவனை முதல்ல போட்டு தள்ள மாட்டேங்க. லீஃப்லேஜ் ஆம்புவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளடி ஆம்பு பிளாக் ஆப்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுக்கடா ஆம்பு பிளாக் ஆப்ஸ் ஏன்டா கொண்டு வந்துருக்கிறீங்க? டேய் நீங்கள் எல்லோரும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லீஃப் வில்லேஜோட அன்பு, அதாவது எதிரி அடிக்க வேண்டிய டீமை நாமளும் அடிக்கிறோம். இங்கே பாரு நருட்டோ, இந்த மெண்டலில் நம்ம 3 இருக்குது. சாக்குரா என்ன இது? நீ எல்லா இடத்துலையும் இருக்க. ஓ நீ நினைக்காத நான் வந்து இப்போ ஹோல் பேக் பண்ணுவேன்னு, ஏன்னா இது வந்து சிமுலேஷன். ஓ சாக்குராவும் நம்மள்கிட்ட சண்டைக்கு வரான் மெண்டலு. சாய்க்கு எதிராக நிற்போன்னு பார்த்தா இன்னும் எனக்கு எதிராக நிற்கிறேன் மெண்டல். அடிக்கிறாளே. அவ்வளோதான், ஓடு ஓடு. எவ்ரிதிங் ஐ காட்டான். ஓ அவ்வளோதான். எத்தனை பேராக இருக்கீங்க? வாங்கடா. எனக்கு இங்கேருந்து முடிச்சிருமா அவனை? பாய் பாய் பாய். அவன் சம்மன் பண்ணுறானாங்க. போ சம்மன் பண்ணுறான் அவன். அவனை முதல்ல போட்டு தரணும். பாய் இங்கே வாங்க. அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டே போயிடுவோம். சக்கரை ஏற்ற மாட்டோம், பெரிய தப்பட்டோம். முடிச்சு விட்ருவோம். 22 பேர் டவுனா? பாய் 30 பேர் டவுன். ஸ்ட்ரைக் குறையுதே, குறைய விடக்கூடாது. 35. இதுக்கு மேலே அடிக்க ஆள் இல்லைங்க. அங்கே சாக்கராவை ஃபுல்லாக ஏற்றிருப்போம். சாக்கராவை தான் சண்டை.
சாக்குரா அல்டிமேட் மோட் போட்டு முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். என்ன அல்டிமேட் போட்டால் நாம் அடிப்பான் பார்த்தா அவடிக்கிறா. அன்லிமிட்டட் சக்கராடி. ஒரு இடத்துல நிற்கிறாளான்னு பாருங்களேன். நீ என்கிட்ட ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஓ, உன்னை இப்படி தான் அடிக்கணும். போ, லெவலாக போட போய் சாவு போ. ஓகே, ஒரிஜினல் சாக்கரா டிஃபீட் பண்ணியாச்சு. ஓ, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் சாக்கரியா. நான் ஜெயிச்சிட்டேன். மிஷின் கம்ப்ளீட். ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இத்தனை கிடைக்குது. ஆஹா, அது எப்படி இருந்துச்சு? நான் வந்து இப்போ எவ்வளோ டஃப்ன்றேன் பார்த்தியா? மூடு, ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை. இப்போ யாமட்டோ வாங்க அது என்னது? என்ன பெரிய ஐடியா? ஓ, நீ வந்து ஒரு உட்லோன் கூட தான் சண்டை போட்ட அப்படிங்கிறாருங்க. ஓ, அது சாக்குறாவே இல்லை, அது உட்லோனு. க்ளோனா இல்லை. அடுத்த தடவை நல்லா இது, அதாவது ரொம்ப இதாக ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிறாரு. ஓ, சிமுலேஷன் முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை நீங்கள் 2 பேரும். சாயங்கடா சண்டை போட்டான். என்னால் நம்பவே முடியல. அவர் வந்து நான் இம்ம நேரம் சண்டை மொத்த நேரமும் வந்து க்ளோன் கூட சண்டை போட்டேன்றத. ஓ, நீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்க நருட்டோ. நீ வந்து அது க்ளோன்ஸுன்றதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதனால் என்ன இப்போ நீ ஏன் அதை இப்போ சொல்லிகிட்டு இருக்க? எனக்கு தெரியாத மாதிரி. ஆமாம், அது உனக்கு தெரியாதுதான். அதையே நீ என்ன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் தொந்தரவு பண்ணுற? நான் வந்து வாங்கிட்டு சொல்கிறேன்ல, அது நீ இது பண்ணல அப்படிங்கிறான் அவன். நீ வாங்கிட்டே வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. என்ன வேர்டு காம்பரேட் அதாவது இது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓ, அதுதான் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் வந்து என்னென்னா நான் பண்ணுவேன். ஓ, என்கிட்ட இது பண்ணாத, என்கிட்ட வச்சிக்காத அப்படிங்கிறாரு. நான் வந்து உன்கிட்ட வச்சிக்கல, நான் வந்து எது சரியோ அதை பண்ணுறேன். ஓ, என்ன உன்கிட்ட நல்லதாக இருக்குது. உன்னுடைய பவர் வந்து எங்களோட லீடர்ஸ்கிட்ட ஒரு மேட்சே ஆகாது அப்படிங்கிறாரு. அதாவது உண்மையாலுமே வந்து முட்டாள்கள் மட்டும்தான் வந்து சண்டை போடுவாங்க என்னன்றது தெரியாமல். ஓ, அதனால தான் நீ என்கிட்ட சொல்கிறியா? ஆமாம். ஓ, நான் வந்து உன்னை எப்பயுமே என்னுடைய காம்ரேடாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஓ, அப்போ சாஸ்கே வந்து இந்த சினாரியோவில் என்ன பண்ணான்? நீ வந்து ஏன் வந்து அவன் கவரிங் பண்ணும்போது அவன்கிட்ட சண்டை போட்ட? அவன் வந்து நம்மளுடைய வில்லேஜை வந்து முதுகில் குத்திட்டான். அப்புறம் வந்து உன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் நீ வந்து இன்னும் அவனை வந்து உன்னை காம்ரேடாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆமாம், அவன் வந்து நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நருட்டோ,
இது ரொம்ப நல்ல பெட்டராக தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் இது வந்து நம்மளுடைய மிஷினை தொடங்கிறதுக்கான நேரம். நருட்டோ அப்புறம் சாய் இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு தெரியல. அங்கே ஒரு சேவ் பண்ணிவிட்டு அப்போது 34 நிமிஷம் அதுக்குள்ளேயே ஆகிடுச்சா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிச்ச வீடியோ கீழே பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோலாம் வரும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம பாய்.